பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். ஸோ அடுத்ததா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இந்த பொங்கல் திருவிழாவுக்காக பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவங்கவுங்க இடங்களில் நீங்கள் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அங்கே போய் ரெடியாக இருந்துக்கோங்க. சாய் பாரத் கல்லூரியினுடைய பொங்கல் விழா நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக போய்கிட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கான்செப்டாக கடையேழு வள்ளல்களை பற்றி தொகுப்பாக வந்துட்டு இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்ற ஒரு கான்செப்டில் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்ககிட்டே நம்ம கேட்டுடலாம். வணக்கம். வணக்கம், ஐ எம் சரண்யா ஃப்ரம் தமிழ் டிபார்ட்மெண்ட். ஸ்ரீ சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் சார்பாக எங்களோட பிரின்சிபல் சார் வழிகாட்டுதலின்படி நாங்கள் கடையேழு வள்ளல்கள் அப்படின்ற கான்செப்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு உறுதுணையாக இருந்தது வந்து எங்கள் ஜான் வின்சென்ட் சார் மற்றும் ஃப்ரான்சிஸ் சார். அவங்களுக்கு தான் எங்கள் முதல் நன்றியை தெரிவித்துக்கணும். இங்கே நாங்கள் இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு 7 வள்ளல்கள் பற்றி நாங்கள் பண்ணியிருக்கோம். இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பேகன் வள்ளல், அடுத்து பாரி வள்ளல், இப்படி ஒவ்வொரு வள்ளல் பற்றி பண்ணியிருக்கோம். பேகன் வள்ளல் அப்படின்றப்போ அவர் மயிலுக்கு போர்வை தந்தார் அப்படின்றது மட்டும்தான் எல்லா மக்களுக்கும் தெரியுது. ஆனால் அதையும் தாண்டி பேகன் வள்ளல் வந்து நிறையா பண்ணியிருக்கிறார். கருணைக்கு மறு உருவமாக இருக்கும் பேகனை வையாவி கோப்பெரும் பேகன் என்றும் அவரை அழைக்கிறாங்க. உதவி என்பதை பெயருக்கு செய்யாமல் உள்ளத்திலிருந்து உதவ வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்தவர். இவர் வேளிர் மன்னனாக இருந்து பொதினி மலையை ஆட்சி செய்தார். பொதினிமலை எனப்படுவது இன்று நாம் வணங்கும் அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனிமலையில் தனது நல் ஆட்சியினை புரிந்தார். இவர் ஆவியர் குலத்தை சேர்ந்தவர். வெறும் மயில்தானே என விட்டு செல்ல அவருக்கு வெகு நேரம் ஆயிருக்காது. மலைவளம் மிக்க அம்மலையில் மயில்களுக்கு பஞ்சமே இல்லை. இருப்பினும் ஒரு மயிலானது அகவும் சத்தம் கேட்டு அது குளிரில் இருக்கின்றது என்றறிந்து விரைந்து அவ்விடத்திற்கு சென்றார். அம்மயிலானது அங்கு குளிரில் நடுங்கி கொண்டிருக்கிறது. நானோ இங்கு போர்வையில் பாதுகாப்புடன் இருக்கிறேன் என்று அறிந்த பேகன் தனது போர்வையினை எடுத்து அம்மயிலுக்கு போர்த்தி அந்த மயிலினை காத்தார். கொடைத்தன்மையானது இவ்வாறும் வெளிப்படும் என்பதற்கு ஆகச்சிறந்த உதாரணம் எங்கன் பேகன் வள்ளல். பேகன் வள்ளல் இப்பூமியில் இருக்கும் வரை அவரும் நிலைத்திருப்பார். நாட்டினையே ஆளும் ராஜாவாக இருந்தாலும் நன்மை செய்தால் மட்டுமே நாமும் ஒரு நபராக முடியும் நாளைய வரலாறுகளில். இங்கே நாங்கள் என்ன செட்டப் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இது வந்து பழனிமலையில் இருக்க கோயில். அதுக்கு இங்கே பக்கத்தில் இருக்கிறது வந்து இடும்பன் மலையோட கான்செப்டில் பண்ணியிருக்கிறோம். எங்களோட பேகன் வள்ளல் வந்து பாணர்களுக்கு யாழினை பரிசளித்தார். மேலும் யானர் என்ற புலவருக்கு அரிய வகை தேன் கலந்த நெல்லிக்கனியையும் தந்தார். அதியமான் நெல்லிக்கனி கொடுத்தது மட்டுமே பலருக்கும் தெரிந்திருக்கிறது. ஆனால் பேகன் நெல்லிக்கனி கொடுத்தது யாருக்கும் தெரியப்படவில்லை. பேகன் எனும் மாமன்னன் இப்பூமியில் போற்றப்படக்கூடியவர். பார்க்கும் மக்களுக்கு போற்றும் பேகன் வள்ளலின் பெருமையை எடுத்துரைக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ. கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு அந்த கடையேழு வள்ளல்களை பற்றி மட்டும்தான் தெரியும். அவர்களை பற்றிய முழுமையான விவரத்தை ரொம்ப அழகாக வந்து சொன்னாங்க. கண்டிப்பாக வந்து இதை பார்த்துருக்கக்கூடிய நேயர்களுக்கும் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்ததாக கடையேழு வள்ளல்களில் இருக்கக்கூடிய மற்றும் ஒரு வள்ளலாக திகழக்கூடிய பாரியை பற்றி பார்க்கலாம். நம்மளுடைய சாய் பாரத் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்றைக்கு கடையேழு வள்ளல்களினுடைய தொகுப்புகளாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதில் முதலாவதாக பேகனை பற்றி பார்த்துருந்தோம், மயிலுக்கு போர்வை தந்த பேகன். ஸோ அதற்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா வந்துட்டு பாரி. இவரை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம். வணக்கம் சார், நான் இங்கே சாய் பாரத் காலேஜில் இருந்துருக்கேன். நாங்கள் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து வள்ளல் பற்றி செஞ்சுருக்கோம். இதை ஏற்படுத்தி கொடுத்த பிரின்சிபல் சார், ஹெச்ஓடி சார் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். நான் வந்து பாரி வள்ளல் பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து தமிழ்நாட்டில் நிறைய அரசர்கள் இருந்தாலும் பரம்புமலை அப்படின்ற ஒரு நாட்டை ஆட்சி செஞ்சு வந்தார். அவர் ஆட்சி செஞ்ச நிலப்பரப்பு சின்னதாக இருந்தாலும் அது வந்து நல்ல இயற்கையாக நல்லா செழிப்பாக இருந்துச்சு. அவரோட நாட்டில் வாழ்ந்த மக்கள் வந்து நல்ல ஆரோக்கியமாக, எந்த பசி இல்லாமல், பயம் இல்லாமல், நல்ல அச்சம் இல்லாமல் இருந்தாங்க. அவரோட புகழ் வந்து பரம்புமலை எல்லைகளை தாண்டி பரவ ஆரம்பிச்சது. அப்போ அவர் ஒரு நாள் காட்டுப்பாதையில் பயணம் செஞ்சப்போ
ஒரு முல்லை கொடி ஆதரவு இல்லாமல் தரையில் சாஞ்சு கிடந்தது. அதற்கு அதை அவர் கவனிக்காமல் செல்ல அவர் மனம் ஒப்பவில்லை. அதுக்கு உயிரற்ற ஒரு கொடியாக இருந்தாலும் அதில் உயிரின் துடிப்பை பார்த்தான் பாரி. உடனே தன் அரச தேரையை அந்த கொடிக்கு ஆதரவாக கொடுத்துட்டான். தன் ஒரு அரசன் கொடிக்காக தன் அரச தேரை தானம் செய்தான் என்ற செய்தி ஊர் முழுக்க பரவி அவரோட பெயர் வள்ளல்களோட வரிசையில் நிலை பெற்றது. இதை தெரிஞ்ச மூவேந்தர்கள் வந்து பரம்பு மலையை எப்படியாவது அடையணும், பொறாமை வந்து பரம்பு மலையை எப்படியாவது கைப்பற்றணும்னு நினச்சாங்க. அதுக்காக பாரியிட தூதர்களை அனுப்பி அவங்க நாட்டை ஒப்படைக்க சொன்னாங்க. அதுக்கு பாரி வந்து அமைதியாக, இது என் சொத்து அல்ல, இது என் மக்களோட உயிர், அதனால் நான் எனக்கு தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்காக அவங்க மூவேந்தர்களும் கோபம் அடைந்து பரம்பு மலையை கைப்பற்றுறதுக்காக அவங்க போர் தொடுத்தாங்க. ஆனால் பாரி அவங்கள்ட்ட பெரிய படைபலம், வலுவான ஆயுதங்கள் எல்லாமே மூவேந்தர்கள்ட்ட நிறையா இருந்தது. பாரியிடம் இருந்தது குறைவான படை தான் இருந்துச்சு. ஆனால் அவர்கிட்ட தைரியமும் அவர்கிட்ட இருந்த தர்மமும் அளவில்லாமல் இருந்துச்சு. பாரி வந்து போரில் தோற்கடிக்கப்பட்டு கொல்லப்படவில்லை. திறந்த போரில் வெற்றி பெறாத முடியாத நிலையில் மூவேந்தர்கள் வந்து துரோகத்தை கையில் எடுத்தாங்க. துரோகம் மூலமாக பாரியை வீழ்த்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாரிக்கு நெருக்கமானவர்களாக இருந்த அரசர்கள், சிற்றரசர்கள் எல்லாம் அவங்க கைக்குள்ளே வச்சுட்டு பாரிக்கு அவங்க நட்பு மற்றும் சமாதானம் பேசுவது போல் நடித்து பாரியை ஏமாற்றினாங்க. பாதுகாப்பற்ற தருணத்தில் பாரியை அவங்க வீழ்த்தினாங்க. இதனால தான் வந்து பாரி போரில் வீழவில்லை, துரோகத்தால் வீழ்ந்தார் அப்படின்றது வரலாறு கூறுகிறது. பாரியோட மரணம் வந்து ஒரு வீரனோட தோல்வியாக இல்லை, தர்மத்தின் மீது நடத்தப்பட்ட துரோகமாகவே பார்க்கப்படுகிறது. அதனால தான் பாரி அவரோட உடல் அழிந்தாலும் அவரோட தான தர்மமும் புகழும் அழியவில்லை, இன்றைக்கி வரைக்கும் நிலச்சிருக்கு. நம்ம இதிலேருந்து என்ன கற்றுக்கணும்னா, நம்ம தானம் பண்ணுறது இதெல்லாம் ஒரு விளம்பரத்துக்காக இல்லாமல் மனித நேயத்தோடு இருக்கணும், மனித நேயத்தோடு பார்த்து செய்யணும். இதிலேருந்து நம்ம பாரிகிட்டேருந்து கற்றுக்குறோம். ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம். அதாவது வந்து கடையேழு வள்ளல்களில் வந்துட்டு முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி அப்படின்றதோட மட்டும் இல்லாமல் அவரை பற்றிய வரலாற்றையும் சொல்லியிருந்தாங்க. கடைசியாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்களா, என்னதான் வந்து இன்றைக்கி சோசியல் மீடியாவில் வந்துட்டு நம்ம ஏதோ செய்கிறோம் அப்படின்றத வந்து வியூ பண்ணிக்கிட்டு ஃபோட்டோ எடுக்கிறோம், ஷூட் பண்ணுறோம், அது நிறைய இன்ஸ்டாவில் ரீல்ஸ்லாம் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலுமே வந்து அந்த மாதிரி ஒரு விளம்பரத்திற்காக நீங்கள் செய்யாதீங்க, தானம் என்பது ஒரு நல்ல விஷயத்துக்காக செய்யுங்கன்ற ஒரு நல்ல கான்செப்டை சொல்லியிருக்கீங்க. ஹேட்ஸ் ஆஃப், வாழ்த்துக்கள், தேங்க்யூ. இந்த பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கடையேழு வள்ளல்கள்ன்ற தொகுப்பாக வச்சுருக்காங்க. அடுத்ததாக வந்துட்டு மூன்றாவதாக காரி, அதை காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதை பற்றி மாணவிட்ட கேட்கலாம். ஃபஸ்ட்டு வந்து டாக்டர் ரமேஷ் பாபு சாருக்கு வந்து நான் வந்து நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு வந்து பிரின்சிபல் ஜான் வின்சென்ட் சாருக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து வைஸ் பிரின்சிபல் நந்தியா மேம்க்கு நான் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து காரி வள்ளலை பற்றி பார்க்குறோம். இப்போ கடையேழு வள்ளல்களில் வந்து காரி வந்து நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து காரி பார்க்குறோம். காரினாவே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாவே அது வந்து வீரம் சொல்கிறோம் காரினாவே. இப்போ வந்து காரி வள்ளல் வந்து அது வந்து மலையமான் வம்சத்தில் வந்து பிறந்தவங்க. அவங்க வந்து ஒரு போர் வீரர், தானம் பண்ணுவாங்க, ஏழைகளுக்கு வந்து உதவுவாங்க. அதுவும் இல்லாமல் அதில் வந்து 3 இது வருது, குதிரை, நிலம், செல்வம். இது வந்து இதில் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து ஒரு வறுமையில் இருந்தாலும் அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ வந்து நம்ம கஷ்டத்தில் இருக்கோம், யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சில பேர் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஆனால் அது காரின்னு எடுத்துக்கிட்டாவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா, ஒரு வறுமையில் வந்து இருக்காங்க, நம்ம பார்த்துட்டு பார்க்காம போகிறோம். ஆனால் அவங்க அப்படி இல்லை. காரின்னாவே ஒரு வறுமையில் இருந்து அது பார்த்துட்டு போகாமல் நான் கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம உதவுறாங்க. இதுதான் காரின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து குதிரை, நிலம், செல்வம் இருக்குது. இதில் வந்து சேரர், சோழர், பாண்டியன், இதில் வந்து 3 இது வருது. காரின்னாவே பொண்ணும் மணியும் வந்து கொடுக்குறாங்க, சில வந்து தானம் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு வந்து இதில் வந்து ஏழைகள் வந்து கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட இதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து உதவுறாங்க. இப்போ நான் பண்ணலை அப்படின்ட்டு இருக்க மாட்டாங்க. பொண்ணும் மணியும் வந்து கொடுக்குறாங்க காரி வள்ளல், அவங்க இதெல்லாம் கொடுக்குறாங்க. குதிரைகளும் யானைகளும் தேர்களும் இதெல்லாம் பரிசலாக இவங்களாம் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து காரி ஈகையில் சிறந்தவன் அப்படின்னாவே அது ஒரு வீரத்தில் இணையற்றவன் சொல்கிறாங்க. யாரும் வந்து அவங்க வந்து நடுங்க மாட்டாங்க. காரி அப்படின்னா ஒரு பயம் அப்படின்லாம் இது பண்ண மாட்டாங்க. அதனால தான் சொல்கிறாங்க காரி ஈகையில் சிறந்தவன், வீரத்தில் இணையற்றவன் சொல்கிறாங்க அதுக்கு பேரே. ஈகையில் சிறந்தவன் பாரி அப்படின்ற ஒரு அருமையான கான்செப்டை வந்துட்டு நமக்கு சொல்லியிருந்தாங்க. தேங்க்ஸ் அலாட்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ இதே போல் பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்களில் அடுத்ததாக என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்க்கலாம் வாங்க. சாய் பாரத் கல்லூரியினுடைய பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் கடையேழு வள்ளல்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெல்லிக்கனி கொடுத்த அபையாருக்கு நெல்லிக்கனி கொடுத்த அதியமானை பற்றிய தொகுப்பு. ரொம்ப சிறப்பாக வந்துட்டு மாணவ மாணவிகள் எல்லாமே காட்சிப்படுத்தியிருக்காங்க. அதியமான் வந்து அபைக்கு நெல்லிக்கனி கொடுத்த விஷயத்தை, இதை பற்றிய வந்து ஒரு சிறப்பான விரிவுரையை வந்து நம்மளுடைய மாணவி கொடுக்க போகிறாங்க. சொல்லுங்கள்.
2000 ஆண்டுகளுக்கு முன் மூவேந்தர்களான சேர சோழ பாண்டியர்களை தவிர வேளிர் குலத்தைச் சேர்ந்த குறுநில மன்னர்களும் தமிழகத்தை ஆண்டனர். சிந்து சமவெளி நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின் அங்கிருந்து 18 குல வேளிர்களும் தெற்கே இடம்பெயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. இன்றைய தர்மபுரி பழங்கால தமிழகத்தின் தகடூரில் பிறந்து அவ்வூரை தலைநகராக கொண்டு ஆட்சி புரிந்த மன்னர்களுள் பிரபலமானவர்கள் ஒருவர் அதியமான் நெடுமான் அஞ்சியின் மறுபெயர் எழினி. இவரை அதியன், அதிகன், அதிகமான் என்று பல பெயர்கள் கொண்டு அழைத்தனர். ஒரு முறை அதியமானுக்கு நெல்லிக்கனி ஒன்று கிடைத்தது. அது நீண்ட ஆயுள் தரும் கனியாக நம்பப்பட்டது. ஆனால் அக்கனியை தான் உண்ணாமல் என் உயிரை விட தமிழ் உயிர்தான் முக்கியம் என்று அக்கனியை ஔவையாருக்கு வழங்கினார். ஒரு கவிஞர் வாழ்ந்தார், ஒரு மொழி வாழும் என்று நம்பினார். அதனால தான் இந்த கான்செப்ட் நாங்கள் பண்ணியிருக்கோம். இந்த கான்செப்டில் வந்துட்டு அதியமான் வந்துட்டு ஔவையாருக்கு வந்து ஒரு நெல்லிக்கனியை கொடுக்குற மாதிரி இருக்குது. இதில் வந்துட்டு அவர் சொல்ல வர்றது என்னென்னா, ஒரு கவிஞர் வாழ்ந்தால் ஒரு தமிழ் மொழியே வாழும் அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வர்றாரு. ரொம்ப சிறப்பான விஷயத்தை ரொம்ப அழகாக வந்துட்டு சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ரீ சாய் பாரத் கல்லூரியினுடைய பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து இன்றைக்கு வந்து இந்த பொங்கல் திருவிழாவிற்காக வந்துட்டு கடையேழு வள்ளல்கள் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்துட்டு ஒவ்வொரு வள்ளல்களை பற்றியும் காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இங்கே நல்லி, அதாவது இவரை பற்றிய என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட நம்ம கேட்டலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் சமினா யாஸ்மின், 3rd BCom CA ஸ்ரீ சாய் பாரத் காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் 3rd இயர் படிக்கிறேன். இப்போ வந்து இந்த கான்செப்ட் என்னென்னா நல்லி கான்செப்ட். கடையேழு வள்ளல்களில் ஒருவரான நல்லி வந்து இப்போ கான்செப்டாக பார்க்க போகிறோம். இந்த பண்ணவங்க வந்து மைக்ரோபயாலஜி மாணவர்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அதை வந்து ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து இதுக்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் சேர்மன் சார் அவர்களுக்கும், ஏஓ சார் அவர்களுக்கும், பிரின்சிபல் சார் ஜான்வின் சார் அவர்களுக்கும், அகாடமிக் டீன் ஃப்ரான்சிஸ் சார் அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர்களுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருந்த எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த கான்செப்ட் என்னென்னா நல்லி வள்ளல் வந்து கடையேழு வள்ளல்களுள் ஒருவர். இவர் வந்து தோண்டிமலையில் வந்து இருந்திருக்காரு. தோண்டிமலை என்பது கண்டீர நாட்டில் இருந்திருக்கு. அந்த கான்செப்ட் நல்லி வள்ளல் வந்து அனைவருக்கும் தானமாக உடை இல்லாதவர்களுக்கு உடை, இடம் இல்லாதவர்களுக்கு இடம், உணவு இல்லாதவர்களுக்கு உணவு என எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம ஒரு கதையாக வந்து நல்லி வள்ளலை பார்க்கலாம். ஒரு புலவர்கள் வந்து ஒரு காட்டுக்குள்ளே வந்து போயிருந்தாங்க. அந்த காட்டுக்குள்ளே போகும்போது அவங்களுக்கு ரொம்ப பசியாக இருந்துச்சு. பசியாக இருக்கும்போது அவங்க வந்து ஒரு பலாமரத்தடியில் உட்காந்துருந்தாங்க. பலாமரத்தடியில் இருந்தபோது வேடுவன் ஒருத்தவர் வந்து வந்தார். வேடுவன் வந்து வேட்டையாடிட்டு ஒரு மானை கொண்டு வந்தார். அந்த மானை கொண்டு வந்து அந்த புலவர்களுக்கு வந்து கொடுத்தாரு. இந்த புலவர்கள் வந்து ஏன் எங்களுக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த வேடுவன் வந்து சொன்னார், நீங்கள் தான் ரொம்ப பசியாக இருக்கீங்க, அதை முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மானை வந்து சூடு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ கொடுத்ததுக்கு பிறகு வந்து அந்த புலவர்கள் வந்து அதை அமுதமாக நினச்சி சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த புலவர்கள் கேட்குறாங்க, ஏன் நீங்கள் தானே வேட்டையாடிட்டு வந்தீங்க, அதை ஏன் எங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்டதுக்கு முதல்ல பசியோடு இருக்கவங்க தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேடுவன் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கழுத்தில் இருந்த தங்க கடகத்தையும் மாலையும் கழட்டி அவங்களுக்கு பரிசாக அளித்தாங்க. அந்த வேடுவன் வந்து அதுக்கப்புறம் சென்று விட்டாங்க. அந்த புலவர்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த வழியை நடந்து போயிட்டு இருந்தாங்க. நடந்து போகும்போது அந்த புலவர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வேடுவன் வந்து காட்டுக்குள்ளே இருந்தாங்க, இவங்க யார் அப்படின்னு விசாரிச்சுட்டு போகும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த வேடுவன் வந்து நல்லி வள்ளல் அப்படின்னு சொல்லி. நான் ஏன் நல்லி வள்ளல் வந்து அவர் பேரை சொல்லாமல் அப்படி பண்ணாருன்னு சொல்லிட்டு, அந்த நல்லி வள்ளல் வந்து இடக்கைக்கு கொடுக்கறது வலக்கையில் தெரியக்கூடாது அப்படின்னு நினைப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புலவர்கள்ட்ட வந்து மக்கள் வந்து சொல்கிறாங்க. அதை தான் வந்து நல்லி வள்ளல் செஞ்சுருக்காரு. ரொம்ப வந்து தானமும் கொடையும் நல்லா வழங்கியிருக்காருன்னு சொல்லி இந்த கான்செப்ட் முடிச்சு. இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன விஷயம் செஞ்சாலே அதை 10 பேருக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய இடக்கை கொடுக்கறது வலது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு கடையேழு வள்ளல்கள் இருக்கக்கூடிய நல்லி, அவரை பற்றி ரொம்ப அருமையான விஷயத்தை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச்மா. தேங்க்யூ. சங்க இலக்கியங்களில் பார்த்திங்கன்னா வந்து கடையேழு வள்ளல்கள் அப்படின்ற ஒரு காட்சிகளை வந்துட்டு இன்றைக்கு நம்மளுடைய சாய் பாரத் கல்வியியல் கல்லூரி மற்றும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா வந்துட்டு ஓரி, வல்வில் ஓரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை பற்றி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. ஜெயஸ்ரீ, 2nd மைக்ரோபயாலஜிங்க சார். ஓகே, இன்றைக்கி இந்த ஓரியை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். வணக்கம். இன்று நான் பேசியிருக்கும் கடைசி வள்ளல் வீரமும் வல்லைத்தன்மையுடைய ஓரிவள்ளல். அவர் கொல்லிமலை நாட்டின் அரசர். ஆனால் அவரின் வீரம் போர்க்களத்தில் மட்டுமல்ல, அவர்
மனித நேயத்தில் இருந்து ஜாதி, மனம், பணக்காரன், ஏழை என்ற எந்த வேறுபாடும் இல்லாமல் அனைவருக்கும் தானம் செய்தார். அவர் போரில் வீரமாக போராடி வீர மரணம் அடைந்தார். இருந்தாலும் அவரின் மரணம் வீரமாக அல்ல, ஒரு வள்ளலாக மட்டும்தான் இருக்கிறது. ஓரிய வள்ளல் நம்மளுக்கு கூற வரும் என்ன சொல்ல வர்றாருன்னா, உண்மையான தலைவன் வந்துட்டு வீரத்தில் மட்டும் இல்லை, நல்ல மனதால் வந்துட்டு சொல்லறாங்க. நம்ம வள்ளல் வந்துட்டு ஒரு மலையை வந்து தானம் பண்ணியிருக்காரு அரசருக்கு. அதை வந்து இதில் வந்து முக்கியத்துவமாக சொல்கிறாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்து சேர்மன் சாருக்கு, பிரின்சிபல் சாருக்கு, ஏஓ சார் எல்லாத்துக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கடையேழு வள்ளல்கள் அப்படின்ற ஒரு தீமை ரெடி பண்ணி இன்றைக்கி நம்மளுடைய சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் இந்த பொங்கல் திருவிழாவிற்காக வந்துட்டு ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதில் கடையேழு வள்ளல்களாக திகழக்கூடிய ஆரி, பாரி, காரி, ஓரி, அதியமான், ஆய் அண்டிரன் மற்றும் நல்லி அவங்கள பற்றி பார்த்துருந்தோம். இப்போ கடைசியாக, அதாவது 7 வள்ளல்களில் 7வது வள்ளலாக இப்போ நம்ம வந்து ஆய் அண்டிரன் அப்படின்னு பார்த்தோம். பொதுவாக பார்த்திங்கன்னா வந்துட்டு மற்ற வள்ளல்கள் எல்லாருமே வந்துட்டு விலங்கினங்களுக்கோ இல்லை மக்களுக்கோ இல்லை கவிஞர்களுக்கோ வந்து தங்களால் முடிந்த விஷயங்களை பண்ணியிருந்தாங்க. இவர் சற்று வித்தியாசமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு. அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறத விட இந்த மாணவிகள் சொல்கிறத கேட்கலாம். சொல்லுங்கள், உங்கள் பேர்? என் பேர் மதனிகா. எந்த டிபார்ட்மெண்ட்? டிபார்ட்மெண்ட் ஆஃப் சானிடரி இன்ஸ்பெக்டர். ஓகே. ஸோ இந்த இதில் நீங்கள் என்ன காட்சிப்படுத்தியிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லுங்கள். பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் என் முதற்கண் வணக்கங்கள். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீரமும் வள்ளலும் கொண்ட மன்னரான ஆய் அண்டிரனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் வந்துட்டு பொதிகை மலையை ஆட்சி செய்த ஒரு சிற்றரசர். இவர் வெறும் மன்னர் மட்டும் கிடையாது, இவர் ஒரு பண்பாட்டு சின்னமாக விளங்குகிறார். இவர் வந்துட்டு போர்க்களத்தில் அஞ்சா வீரனாக இருக்கிறார். அதே மாதிரி அரண்மனையில் மக்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய வள்ளலாகவும் இருக்கிறார். இவரை சங்ககால இலக்கியங்கள் எப்படி குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்வம் இருந்தும் செருக்கில்லாதவரனும், அதே மாதிரி அதிகாரம் இருந்தும் அகந்தை இல்லாதவரனும் குறிப்பிடுறாங்க. இவர் என்ன பண்ணியிருக்காரு, இவர் பண்ணியிருக்க குறிப்பாக ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, நாகம் வந்துட்டு இவருக்கு ஒரு நாகமணி கொடுக்குது. அந்த நாகமணியை ஒரு சாதாரண அடியனான எனக்கு ஏன் தரீங்க, எல்லாம் வல்ல அந்த இறைவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லி அந்த எம்பெருமானானிய சிவபெருமானுக்கு வந்துட்டு அவர் சாற்றியிருக்காரு. இதுதான் இவருடைய மிகப்பெரிய சிறப்பு. இப்போது நாங்கள் படிக்கிற இந்த சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முடிச்சுட்டு நாங்கள் மக்களுக்கு எப்படி சேவை செய்ய போகிறோமோ அதே மாதிரி தான் இவர் அவர் நாட்டு மக்களுக்கு வறுமையை வந்து இன்னைக்கு மக்களை வந்து செழிப்பாக வாழ வச்சுட்டு இருந்தார். வந்துட்டு ஒரு விஷயத்த வந்து நீங்கள் அந்த வரலாற்று சுவடோட சேர்ந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்டையும் சொல்லியிருந்தீங்க. சூப்பர். ஸ்ரீ சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவ மாணவிகள் இன்றைக்கு இந்த பொங்கல் திருவிழா நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா கடையேழு வள்ளல்கள் அப்படின்ற கான்செப்டில் வந்துட்டு ரொம்ப அருமையாக காட்சிப்படுத்தியிருந்தாங்க. அதற்கு மிகவும் வந்து ரொம்பவே எல்லாருமே வந்துட்டு மெனக்கெட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த இதுக்காக. ஸோ எல்லாருக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் அண்ட் வாழ்த்துக்கள். ஸோ இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எங்களுடைய கல்வி நிர்வாகத்தை சார்ந்த சேர்மன் டாக்டர் ரமேஷ் பாபு சார், டாக்டர் ஜனகவல்லி மேம், அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ஸ்டாலின் குமார் சார், எங்களுடைய பிரின்சிபலான ஜான் வின்ஸ்டன் சார், அப்புறம் கம்யூனிட்டி லீடர் ஃப்ரான்சிஸ் சார், அப்புறம் எங்கள் கிளாஸ் இன்சார்ஜ் மேம் அபர்ணா மேம், உங்கள் எல்லாத்துக்கும் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய இன்னைக்கு பொங்கல் ஃபெஸ்டிவல் வேறு. ஸோ நேயர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து பொங்கல் சொல்லிடலாமா? இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சாய் பாரத் கலை கல்லூரி மாணவிகள் ரொம்ப அருமையாக கடையேழு வள்ளல்களை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. இந்த வள்ளல்களோட சேர்ந்து இன்னைக்கு நம்ம பொங்கலை செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து பொங்கல் சொல்லிடலாமா? ரெடி? 1 2 3. Once more. Once more. Thank you so much. So உங்க எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாடுமே, ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காடுவோம் என்னாடுவோம். ஸோ நம்மளுடைய சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியல் கல்லூரி இணைந்து வழங்கக்கூடிய பொங்கல் திருவிழா 2026 இணைந்திருக்கும். இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பாரம்பரிய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கு, அதாவது நம்ம பழங்காலத்தில் இன்றைக்கி வந்து இது பேன் பண்ணியிருந்தாலும் இந்த கோழி கெடா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு சண்டைக்காக பயிற்சி, அதாவது நம்ம இப்போ ஜல்லிக்கட்டு மட்டும்தான் இப்போ போய்கிட்டு இருக்குது. இது போல் பல விஷயங்கள் வந்து நம்மளுடைய பாரம்பரியத்தில் இருக்கின்றதை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். செல்வகுமார், தமிழ்துறை தலைவர். அனைவருக்கும் வணக்கம்.
அதாவது பொங்கல் திருநாளை ஒட்டி இந்த கான்செப்டையாக கொண்டு வந்திருக்கோம்னா இன்றைய தலைமுறைகளுக்கு வந்து நிறையா பேர்த்துக்கு ஆடு மாடு அப்படிங்கிறது வந்து பெரும்பாலும் தெரியல. அன்றைய காலத்தில் வந்து சொத்துக்கள் அப்படிங்கிறதுனா இந்த பசுக்கள் ஆடுகள் அதை தான் வந்து சொத்தாக வச்சுருக்காங்க. இந்த காட்சிக்கெல்லாம் வந்து ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்ரீ சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் கல்லூரி முதல்வர் யாருன்னா ஜான் வின்சென்ட் ஐயா அவர்களுக்கும், பிரான்சிஸ் ஐயா அவர்களுக்கும் மற்றும் தமிழ்துறை பேராசிரியர் செல்வகுமார் ஐயா அவர்களுக்கும், ஆங்கிலத்துறை பேராசிரியர் காளீஸ்வரி அம்மா அவர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச, குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான். நம்மளுடைய லேடிஸ் டீச்சர்ஸ் யாரு எந்த பக்கம் இவங்க தான் வின் பண்ணுவாங்கன்ட்டு. ஓகே, சார் தான் வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் சொல்றீங்க? நீங்க ரெடியா? ஆக இன்னைக்கு விட்டு கொடுத்து போகணும், விட்டுறாதீங்க. ரெடியா? ரெடி ஸ்டார்ட். இங்கே மேலே ஒட்டுற போது தள்ளிக்க சீட்டு
நல்லா சுத்தி வச்சாச்சு போகலாம். எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். பொதுவாக எம் மனசு தங்கம் ஒரு போட்டின்னு வந்து விட்டா சிங்கம். நம்மளுடைய சாய் பாரத் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் நடத்தக்கூடிய இந்த பொங்கல் விழா நிகழ்ச்சியில் நம்மளுடைய சாய் பாரத் கல்லூரியுடைய கல்வியியல் கல்லூரி மாணவிகள் இங்கே ஒரு அடுத்ததாக ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 4 காலங்களாக பிரிச்சிருக்காங்க. கற்காலம், சங்ககாலம், இடைக்காலம் மற்றும் நவீன காலம். இந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இப்போ அருமையாக விளக்கம் கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் காட்சிப்படுத்துறதுக்காக மாணவிகள் தயாராக இருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். உங்கள் பேர்? லிங்கேஸ்வரி சார். ஓகே, எந்த டிபார்ட்மெண்ட்? கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் சார். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கீங்க இங்கே? சார் கற்காலம் சார். கற்காலன்றது வந்து ஆதி மனிதர்கள் வந்து வாழ்ந்தது தான் சார் கற்காலம். கற்காலன்றது வந்து கற்கருவிகளை பயன்படுத்திய காலம்தான் கற்காலம். கற்கால மனிதர்களே ஃபஸ்ட்டு தீன்றதவே கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி தீன்றது அவங்க உணர்ந்தாங்க அப்படின்னா, 2 பாறைகள் வந்து மோதும்போது ஒரு நெருப்பு மாதிரி ஒரு இது உருவாச்சு. இப்போ 2 பாறையை உரசும்போது நெருப்பு உருவாகுது அப்படின்னு சொல்லி இந்த சிக்குமுக்கி கல்லை வச்சு நெருப்பு கண்டுபிடிச்சாங்க சார். ஆதிகால மனிதர்கள் வந்து குகையில் தான் சார் வாழ்ந்தாங்க. அதுக்கு வந்து குகை செஞ்சுருக்கோம் சார். அவங்க வந்து வேட்டையாடி தான் சார் உணவுகள்லாம் சாப்பிட்டாங்க. அந்த விலங்குகளோட தோலையும் மரத்தோட பட்டைகள் அதோட இலைகளை வந்து ஆடைகளாக வந்தாங்க. அந்த கற்காலத்திலே வந்து 2 வகையாக பிரிக்கலாம் சார். ஒன்று வந்து பழைய கற்காலம், இன்னொன்று வந்து புதிய கற்காலம். இது பழைய கற்காலம் சார், இது வந்து புதிய கற்காலம்.
ஸோ இந்த பக்கம் இருக்கிற கான்செப்ட் ஃபுல்லாக வந்து பழைய கற்காலம், அதை வந்து காட்சிப்படுத்துறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவர்கள் குகையில் வாழ்ந்த காட்சிகளும் இருக்குது. அதே போல் நெருப்பை முதலில் உருவாக்கியவன் மனிதன், இந்த கற்கால மனிதனை பற்றிய தொகுப்பாகவும் இங்கே இருக்குது. இதுக்கு அடுத்தபடியாக இங்கே நவீன, அதாவது புதிய கற்காலம் எப்படி இருந்துச்சு, அவங்க அதுக்கேற்ற மாதிரி எப்படியெல்லாம் என்விரான்மெண்ட்டை மாற்றிக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ இதை எத்தனை பேர் ரெடி பண்ணாங்க, இதுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்க? சார் எங்கள் ஸ்டாஃப் அப்புறம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸு சார். புதிய கற்காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு விவசாயத்தை வந்து உருவாக்குனதே வந்து புதிய கற்கால மனிதர்கள் தான் சார். பழைய கற்காலத்தில் வந்து குகையில் இருந்து புதிய கற்காலத்தில் வந்து நிரந்தர குடில்களுக்கு வந்து மாறினாங்க சார். அந்த குடில்களை வந்து அந்த ஆற்றங்கரை ஓரத்தில் வந்து குடில்கள் அமைச்சாங்க. அது ஏன் வந்து ஆற்றங்கரை ஓரத்தில் குடில்கள் அமைச்சாங்கன்னா, தண்ணியை தேடி ஒரு இடத்துக்கு போக முடியாதுன்ற காரணத்தினால அந்த ஆற்றங்கரை ஓரத்துலேயே வந்து குடில்கள் அமைச்சாங்க. விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த காட்டு மிருகங்கள்லாம் வந்து இதை நாஸ்தி பண்ணிடுன்றக்காக, அதை பாதுகாக்கிறதுக்காக அந்த குடில் பண்ணோம் சார். அந்த புதிய கற்காலத்தில் வந்து பழைய கற்காலத்தில் வந்து வேட்டையாடி உணவு சாப்பிட்டாங்க. கற்காலத்தில் வந்து கிழங்குகள், இந்த பழங்கள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் சாப்பிட ஆரம்பித்தாங்க. விஷயத்தை நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. கற்காலத்தையே வந்து இரண்டாக பிரித்து பழைய கற்காலம் புதிய கற்காலம் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருந்தாங்க. அவர்களுடைய உணவு முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக வந்துட்டு கான்செப்ட் கிரியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த டீச்சர்ஸ், ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சிடும். ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. கல்வியல் கல்லூரி மாணவிகள் வந்துட்டு ரொம்ப அருமையாக வந்துட்டு இன்றைக்கு கான்செப்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு சங்க காலங்களை ஒவ்வொரு காலங்களையும் பற்றி போட்டிருக்காங்க. கற்காலத்தை பற்றி பார்த்துருந்தோம். அடுத்ததாக சங்க காலத்தில் இருக்கக்கூடிய நடந்த விஷயங்களை வந்து இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குது அப்படின்றத கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். விஜயதர்ஷினி சார். இங்கே எந்த படிக்கிறீங்க? 3rd BSc B.Ed Chemistry. ஸோ சங்க காலத்தில் இப்போ உங்களுடைய கான்செப்ட் என்ன? அன்னை சொன்ன மொழி, ஆதியிலே பிறந்த மொழி, இணையத்தில் இயங்கும் மொழி, ஈடில்லா தொன்மை மொழி. அப்படிப்பட்ட செம்மொழியாம் தமிழ் மொழிக்கு சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள் நம்முடைய தமிழர்கள். அப்படிப்பட்ட சங்கங்கள், முச்சங்கங்கள், சங்க காலத்தை பற்றி தான் நாங்கள் கான்செப்ட் பண்ணியிருக்கோம் சார். இதில் வந்து மூவேந்தர்கள் இருப்பாங்க: சேரர், சோழர், பாண்டியர். இப்போ நம்ம நிலங்களாக பிரிச்சிருக்கக்கூடிய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை சங்க காலத்தில் தான் வந்து பிரிச்சடிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம சாப்பிடக்கூடிய நவீன உணவுப் பொருட்கள், இந்த பதப்படுத்துதல், நீரிட்டு அவித்தல், இதெல்லாம் சங்க காலத்தில் எந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்றத விருந்தோமல் அப்படின்ற கான்செப்டாக பண்ணியிருக்கோம். முச்சங்கங்கள் வந்து பண்ணியிருக்கோம்: தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். முதல்ல வந்து மூவேந்தர்கள் சொல்லிடுறேன். மூவேந்தர்களில் முதலாவது வேந்தர் வந்து சேரர் சார். தற்போதைய சேரர்களுடைய பெரும்பாலான ஆட்சி பகுதி வந்து கேரள மாநிலமாக தான் இருந்துச்சு. நம்முடைய தமிழகத்தில் வந்து நீலகிரி, கோயம்புத்தூர், கன்னியாகுமரி பகுதிகளை வந்து அவங்க ஆட்சி பண்ணாங்க. அவங்களுடைய காலத்தில் நம்ம பள்ளி பாடப்புத்தகத்திலே நிறையா வந்து படிச்சிருப்போம். அவங்களுடைய காலத்தில் என்ன ஓங்கி இருந்தது அப்படின்னா, வேளாண்மை வந்து மிகச்சிறந்த முறையில் இருந்துச்சு. பெண்களுக்கான முன்னுரிமை வந்து சங்க காலத்திலே சேரர்களுடைய காலத்தில் மிக சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சு சார். இவங்க வந்து பெண் தெய்வங்களுக்கு வந்து ரொம்ப முன்னுரிமை கொடுத்தாங்க. பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கண்ணகிக்கு வந்து கோவில் கட்டியவர்கள் வந்து சேரர்கள் தான் சார். அதுக்கப்புறம் சோழர்கள். உலக அதிசயத்தில் ஒன்றா வர வேண்டியது நம்ம சோழர்கள் கட்டின தஞ்சை பெரிய கோவில். ஆனால் அது இப்போ அங்கீகரிக்கப்படாமலே இருக்குது. அப்படிப்பட்ட பெரும் சிறப்புக்கு உரியவர்கள், அறிஞர்கள் கூட பார்த்து வியக்கிற அளவுக்கு கல்லணையை கட்டி வச்சவங்க நம்முடைய சோழர்கள். அவங்களுடைய ஆட்சி பகுதி தமிழகத்தில் என்னவா இருந்துச்சுன்னா திருச்சி, தஞ்சாவூர். அவங்களுடைய கட்டிடக்கலையில் தஞ்சை பெரிய கோவில், கங்கை கொண்ட சோழபுரம், இப்போ கூட அதை புதுப்பிச்சு கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க சார். பல்வேறு சிறப்புகளை கொண்டவங்க இவங்க. இதில் சிறப்பான அரசர்கள்னால் ராஜராஜ சோழன், குலோத்துங்க சோழன். இவங்களுடைய காலகட்டத்தில் விவசாயம் அப்புறம் நீர்வளம் மிகுந்ததாக இருந்துச்சு. இப்போ நம்ம நீரை சேமிக்க தான் அந்த காலத்திலே பல அணைக்கட்டுகள் கட்டி நீரை சேமித்து வச்சுருந்தாங்க சார். பாண்டியர்கள் சங்கம் வைத்து தமிழை வளர்த்தவர்கள். நம்முடைய திண்டுக்கல் மாவட்டத்தை ஆட்சி செய்தவர்களும் நம்முடைய பாண்டியர்கள் தான். பழனி கோவில், திண்டுக்கல் மலைக்கோட்டை முதலான பல்வேறு இடங்கள் வந்து பாண்டியர்களால் கட்டப்பட்டதான். தற்போதைய மதுரை, திண்டுக்கல், திருச்சிராப்பள்ளி முதலிய மாவட்டங்களை ஆட்சி செய்தவங்க நம்மளுடைய பாண்டியர்கள். தமிழை வளர்க்குறதுக்காக அன்றைய காலகட்டத்திலே தலைச்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம்ன்ற 3 சங்கங்கள் அமைத்து தமிழை வளர்த்தெடுத்தாங்க சார். அவங்களுடைய காலத்தில் வந்தவங்க தான் இந்த கடையேழு வள்ளல்கள். முல்லைக்கு தேர் தந்தவர் பாரி, குதிரைகளை பரிசாக வழங்கியவர் காரி. தன்னோட ஆகச்சிறந்த குதிரைகளை வந்து வழிப்போக்கர்களுக்காக பரிசாக வழங்கிய வள்ளல் அவர்.
அதுக்கப்புறம் யாழ் மீட்டும் பாணர்களுக்கு பரிசு வழங்கியவர் ஓரி. தாங்கிட்ட யார் கூத்தர்கள் கேட்டாலும் தன்னோட விலையுயர்ந்த பொருட்களை அழிக்கக்கூடியவர் தான் ஓரி. அதுக்கப்புறம் நீலநாகத்தினுடைய இறைவனுக்கு போர்த்தி மிகழ்ந்தவர் ஆரி. என்ன சிறப்புனா, இப்போ இருக்கவங்க தன்னுடைய பொருட்களை கொடுக்க மறந்த காலத்தில் கூட, இருக்க பொருட்களை கொடுக்க மறந்த காலத்தில் கூட அன்றைய காலத்திலே தான் கடும் தவம் இருந்து பெற்ற வெள்ளை நாகத்துடைய பொண்ணு ஆடையையும் மணிக்கற்களையும் மக்களுக்காக கொடுத்தவர் தான் ஓரி. அதுக்கடுத்ததாக மலைவாழ் மக்களுக்கு அனைத்து பொருட்களையும் வழங்கியவர். இன்றைய காலகட்டத்தில் கூட பிற்படுத்தப்பட்டவர்களாக எந்த ஒரு வசதியும் இல்லாதவர்களாகவே மலைவாழ் மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் அன்றைய காலகட்டத்திலே அப்படிப்பட்ட மக்களுக்காக தன் நாட்டையே பரிசாக வழங்கியவர் தான் ஓரி. வளமான நெல்லிக்கனி, தன் ஆயுளையே அதிகரிக்கும் சொல்லக்கூடிய நெல்லிக்கனியை தமிழை வளர்க்கணும் அப்படின்றதுக்காக அதிகமான ஔவைக்கு பரிசாக எடுத்தவர் அந்த வள்ளல். அதுக்கடுத்ததாக பேகன், மனிதர்களுக்கே இரக்கம் பார்க்காத இன்றைய காலகட்டத்தில் அன்றைய காலகட்டத்திலே பொதினிமலை ஆட்சி செய்தவர் பேகன். குளிரில் மயில் நடுங்கிக்கிட்டு இருக்குமேன்னு சொல்லி தன்னுடைய போர்வையை கொடுத்து மயிலுக்கு போர்வையை தானமாக கொடுத்தாரு சார். ரொம்ப சிறப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சங்க காலத்தை ரொம்ப அழகாக காட்சிப்படுத்தியிருக்கீங்க. அதிலும் பார்த்தீங்கன்னா கடையேழுகள் வள்ளல்களை பற்றியும் தொகுப்பாக இருக்குது. வேறு என்ன இருக்குது? அடுத்து ஐவகை நிலங்கள் இருக்குது சார். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 அரசர்கள் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சேரர், சோழர், பாண்டியர். இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்க்குறவங்க எல்லாருக்குமே அந்த பேர் ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ அதை பற்றி ரொம்ப அழகாக நம்மளுடைய அரசர்களை பற்றி தொகுப்பாகும். அது போக 7 வள்ளல்கள், ஏற்கனவே 7 வள்ளல்கள் என்னென்ன பண்ணாங்கன்ற விஷயத்தை சிம்பிள் அண்ட் கான்செப்டாக இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பெருமை நமக்கு மதுரையம்பதிக்கு தான் சேரும். அங்கே என்னென்ன சங்கங்கள் இருந்துச்சு, முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம், அதை பற்றி பார்த்தவனையுமே தெரிஞ்சுக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. இது போக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சங்க காலத்தில் இருக்கக்கூடிய விஷயம் ஐவகை நிலங்கள். அதாவது ஒவ்வொன்றையும் நம்மளுடைய முன்னோர்கள் இன்றைக்கி எவ்வளவோ சயின்டிஃபிக் டெக்னாலஜி வந்திருந்தாலும் ஆதி காலத்திலேயே நம்மளுடைய தமிழர்கள் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக பிரித்திருக்காங்க. அதாவது நீர் சார்ந்த இடங்களை ஒரு வகையாகவும், அதே போல் பார்த்திங்கன்னா மலை சார்ந்த பகுதிகளை ஒரு வகையாகவும் பிரிச்சிருக்காங்க. ஸோ அதை பற்றிய தொகுப்பாக இங்கே இருக்கக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஐவகை நிலங்கள். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க. என் பேர் பரணி. நான் 3rd BSc BEd கெமிஸ்ட்ரி படிக்கிறேன். பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்த்துக்கள் உங்களுக்கும். இப்போ அந்த காலத்தில் சங்க காலத்தில் மூவேந்தர்களை பற்றி பேசினாங்க. மூவேந்தர்களை பற்றி பேசினா அதுக்கப்புறம் ஐவகை நிலங்கள் தான் சங்க காலத்துலேயும் பிரிக்கப்பட்டது. அதாவது முதல் நிலமாக குறிஞ்சி நிலம், அது மலையும் மலை சார்ந்த இடமும் தான் குறிஞ்சி நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே வாழக்கூடிய மக்கள் குறவர் குறத்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட தொழில் என்னன்னா வேட்டையாடுதல், தேன் சேகரித்தல், திணை விதைத்தல் தான் அவங்களோட தொழிலாக செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவங்களோட அந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் பருந்து, மயில் போன்ற பறவைகளும், முயல், கரடி போன்ற விலங்குகளும் வாழ்ந்துட்டு வந்துட்டுருச்சு. அடுத்ததாக முல்லை நிலம். முல்லை நிலத்தில் காடும் சார்ந்த இடமும் சொல்கிறாங்க. அந்த அங்கே வாழக்கூடிய மக்கள் எயினர், ஆயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட தொழில் என்னென்னா கால்நடை வளர்த்தலும், ஆடு வளர்த்தலும் சொல்கிறாங்க. அவங்களோட சாப்பாடு என்னன்னு சொல்கிறாங்கன்னா, அங்கே கும்பிடக்கூடிய தெய்வம் திருமாலை தான் கும்பிடுவாங்க. அங்கே வாழக்கூடிய உயிரினங்கள் அதே மாதிரி தான் 2 நிலத்துலையும் ஒரே உயிரினங்கள் தான் வரும். முயல், கரடி போன்ற விலங்குகளும், பறவைகள் மயில், அன்னம் போன்ற பறவைகளும் வாழக்கூடியது. அடுத்ததாக மருத நிலம். அது வயலும் வயல் சார்ந்த இடமும். அங்கே வாழக்கூடிய மக்கள் தெரியும், நம்ம வயல் சார்ந்த இடமும்னாலே உழவர்கள் தான் அங்கே வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து அவங்களோட தொழில் என்னன்னா உழவு தொழில் தான். அங்கே அந்த மருத நிலத்தில் தான் அதிகமான நீர்நிலைகள் இருக்கக்கூடியதான் மருத நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக நெய்தல் நிலம். கடலும் கடல் சார்ந்த இடமும். அங்கே வாழக்கூடிய மக்கள் நுழையர், புலம்பன் போன்ற மக்கள் தான் வாழ்வாங்க. அவங்களோட தொழில் என்னன்னா மீன் பிடித்தலும் உப்பு சேகரித்தலும் தான் அவங்களோட தொழிலாக செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அடுத்ததாக பாலை நிலம். இது பாலை நிலம். இது மணலும் மணல் சார்ந்த இடமும் தான் பாலை நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வாழக்கூடிய மக்கள் மறவர், எயினர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களோட தொழில் என்னன்னா வேட்டையாடுதலும் சூறையாடுதலும் தான் சொல்கிறாங்க. எதனால் பாலை நிலம் உருவாச்சுன்னா குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் வறண்டு போகிறனால தான் நம்மளுக்கு பாலை நிலமாக உருவாச்சு சார். அடுத்ததாக நடுக்கல். அன்றைய காலத்தில் இந்த காலத்தில் எப்படி கல்லறை கட்டுறாங்களாம், அதே காலத்தில் சங்க காலத்துலேயும் நம்மளுக்கு நடுக்கல்னு ஒன்று உருவாச்சு. அது எதுக்காகனா போரில் இறந்த வீரர்களை நினைவாகவும் அவங்கள காலங்காலமானாலும் மறக்கக்கூடாதுன்றதுக்காகவும் நடுக்கல் நடப்பட்டுச்சு. அதுலேயும் சிறப்பு வாய்ந்த நடுக்கல் என்ன அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டம், நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள தாதன் கோட்டை நடுக்கல்லை தான் நாங்கள் காட்டியிருக்கோம் சார்.
ரொம்ப சிறப்பான விஷயங்களை இன்றைக்கி காட்சிப்படுத்தியிருக்காங்க. சங்க இலக்கியங்களில் இருக்கக்கூடிய விஷயங்களாக நம்மளுடைய 3 மன்னர்கள் சேரர், சோழர், பாண்டியர்களை பற்றிய ஒரு தொகுப்பாகும். அதே போல் வந்து சங்கம் வளர்த்த தமிழகத்தில் நம்மளுடைய முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் இதை பற்றியும் தொகுப்பும். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய விருந்தோம்பல் எப்படி இருந்தது அப்படின்றதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது சங்க காலத்தில் இருந்ததையும் இங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐவகை நிலங்களை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஐவகை நிலங்களான குறிஞ்சி, முல்லை, நெய்தல், மருதம், பாலை இந்த 5 நிலங்கள் எப்படி உருவாச்சு, எப்படியெல்லாம் வந்துட்டு நம்மளுடைய முன்னோர்கள் வந்து வழிநடத்தி இன்றைக்கு நவநாகரிகமாக நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போயிருக்கோம் அப்படின்ற விஷயத்தை ஒவ்வொரு கான்செப்டாக ஃபஸ்ட்டு கற்காலத்தில் ஆரம்பித்து அடுத்து சங்க காலத்தில் வந்திருக்கும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இடைக்காலத்தில் போய் என்ன மாதிரி ஆயிருக்கும் அப்படின்றத வந்து நம்ம போய் பார்க்க போகிறோம். நம்மளுடைய கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு காலங்களையும் காட்சிப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பொங்கலை செலிப்ரேட் பண்ணணும்ல கண்டிப்பாக. ஸோ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் உங்கள் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்ல போகிறோம். ஸோ எல்லாரும் சேர்ந்து சொல்லிடலாமா? பொங்கல் சொல்லிடலாம். ஓகேவா? ரெடி? 1 2 3. Once more. Once more. பொங்கலோ பொங்கல். இது சாய் பாரத் கல்லூரி பொங்கல். சாய் பாரத் கல்லூரியினுடைய பொங்கல் திருவிழா நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கல்வியியல் கல்லூரி மாணவர்கள் ரொம்ப அருமையாக ஒவ்வொரு காலங்களையும் பிரிச்சிருக்காங்க. கற்காலம், சங்ககாலம், அதற்கு அடுத்தபடியாக இப்போ நம்ம நுழையக்கூடிய காலம் இடைக்காலம். இடைக்காலத்துக்கு உள்ளே போகிறோம். ஸோ இடைக்காலம். வணக்கம். வணக்கம் சார். இடைக்காலத்துக்குள் உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஓகே. ஸோ இந்த இடைக்காலத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம கேட்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கம்மா. என்னோட பேர் வந்து வித்யா, 4th BSc B.Ed. நான் எங்களோட காலம் வந்து இடைக்காலம். நான் இப்போ இடைக்காலத்தை பற்றி உங்களுக்கு காட்ட போகிறேன். இடைக்காலம் அப்படின்னா பண்டைய காலத்துக்கும் நவீன காலத்துக்கும் இடைப்பட்ட காலம்தான் இடைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்காலத்தை பொதுவாக பார்த்திங்கன்னா நிறைய கட்டிடங்கள், கலைகள், பண்பாடுகள், கலாச்சாரம் அது மாதிரி நிறைய வளர்ச்சி அடைந்த ஒரு காலமாக தான் இருக்குது. ஆனால் வரலாறு தெரியாதவங்க வரலாறு படைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இடைக்காலம் அப்படின்னாலே ஒரு இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைக்காலம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சால் தானே அதை நீங்கள் சொல்ல முடியும். எதுவுமே தெரியாமல் எப்படி நீங்கள் இருண்ட காலம் அப்படின்னு சொல்லுவீங்க? எங்களுடைய காலம் இருண்ட காலம் இல்லை, எங்களுடைய காலம் வந்து ஒரு பொற்காலம் அப்படிங்கிறத காட்டுற மாதிரி இப்போ நாங்கள் இதை பற்றி சொல்ல போகிறோம். ஃபஸ்ட்டு ஔவையார் வச்சுருக்கோம். ஔவையார் இல்லாத ஒரு பள்ளி பாட புத்தகமே இருக்காது. ஏன்னா ஔவையார் வந்து நிறைய நூற்றாண்டில் இருந்திருக்காங்க. 6ஆம் நூற்றாண்டில், 7ஆம் நூற்றாண்டில் எல்லாத்துலேயும் வெவ்வேறு வகையான ஔவையார் வந்து இருந்திருக்காங்க. நான் இப்போ வந்து 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாரை பற்றி சொல்ல போகிறேன். ஆத்திச்சூடியை எழுதின ஔவையார். ஆத்திச்சூடி படிக்காமல் எந்த ஒரு மாணவனும் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே ஆத்திச்சூடி தெரியும். இந்த ஆத்திச்சூடியை ஔவையார் வந்து 109 வரிகளில் எழுதியிருப்பார். கடவுள் வாழ்த்தில் தொடங்கி நன்றி அப்படிங்கிறதுல முடிப்பார். ஃபஸ்ட்டு எடுத்தனே எல்லாருக்குமே தெரியும் அறம் செய்ய விரும்பு. அதிலிருந்து தொடங்கி லாஸ்ட்டில் 109வது வரிகளில் வந்து அந்த இதை முடிச்சிருப்பார். அடுத்ததாக இங்கே நவராத்திரி கொலு வச்சுருக்கீங்க. ஸோ இடைக்காலத்தில் வந்து இந்த கொலுவை பற்றி சொல்லுங்க. இந்தியான்னு பார்க்கும்போது இந்தியாவில் வந்துட்டு விஜயநகர பேரரசு அப்படின்ற ஒரு ஆட்சி வந்து இருந்தது. அந்த ஆட்சியை வந்து பறைசாற்றும் விதமாக தான் நாங்கள் இந்த நவராத்திரி கொலு வந்து வச்சுருக்கோம். இப்போ இருக்கவங்களுக்கு தெரியாதில்ல, முன்னாடி காலத்திலேருந்தே நவராத்திரி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டாடுறாங்க அப்படின்னு. கர்நாடகாவில் ஹம்பி அப்படிங்கிற இடத்துல விஜயநகர பேரரசர் வந்து இந்த மகா நவா திப்தி அப்படின்னு சொல்லி அங்கே அழைப்பாங்க. அதுக்காக ஒரு ஸ்டேஜே வந்து கட்டியிருக்காரு. அங்கே வந்துட்டு அவங்களுடைய சடங்குகளையும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய
அணிவகுப்புகள் அதெல்லாம் வச்சு அவங்களுடைய பாரம்பரியத்தை வந்து காட்டுறதுக்காக அந்த ஸ்டேஜ் வந்து வச்சுருப்பாங்க. இப்போ வந்து நாங்கள் அந்த நவராத்திரி இது வந்து வச்சுருக்கோம். இது வந்து செப்டம்பர் அக்டோபர் மாதங்களில் வந்து நடக்கும். 9 நாள் வந்து இது நடக்கும். இந்த 9 நாளுமே ராஜாக்கள், அமைச்சர்கள் இவங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுடைய வரலாறை வந்து இல்லை அவங்களுடைய கலைகளை வந்து அங்கே காட்டுவாங்க. ஸோ நவராத்திரிக்குரிய கான்செப்டை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய தமிழர்களுடைய ஒரு ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது ஆயுத பூஜை, அந்த சரஸ்வதி பூஜை 9 நாட்கள் வந்து இந்த நவராத்திரியாக கொண்டாடுறாங்க. அதற்குரிய தாத்பரியமாக ஒவ்வொரு ஒற்றைப்படைகளில் வந்துட்டு இந்த படிகளை வச்சுருப்பாங்க. 1, 2 அதாவது 1, 3, 7, 9 இந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. இதில் குறிப்பாக இந்த 9 படிகளினுடைய தாத்பரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு முதல் படியில் ஓரறிவுரிய விலங்குகளும், 2வது படியில் வந்து 2 அறிவு ஈரறிவு, 3வது 3 அறிவு, இப்படி ஒவ்வொன்றும் போய் கடைசியில் இடைநிலை அடையக்கூடிய இதைத்தான் வந்துட்டு 7வது படியில் வச்சுருப்பாங்க. இதற்காகத்தான் வந்து இந்த நவராத்திரி இருக்கும். இதை பற்றி நிறைய பேசிகிட்டே போகலாம். அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயில். இந்தியாவில் வந்துட்டு விஜயநகர பேரரசு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் வந்துட்டு சோழர்கள் வந்து ஆட்சி செஞ்சாங்க. அந்த சோழர்களுடைய பேரரசை வந்து காட்டுவாங்க. ஓகே, ஸோ இங்கே வந்து தஞ்சை பெரிய கோயிலினுடைய மினியேச்சர் இங்கே க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பெருவுடையார். வணக்கம். இன்றைக்கி இடைக்காலத்தில் கட்டப்பட்ட தஞ்சாவூர் கோயிலை பற்றி நான் சொல்ல போகிறேன். இடைக்காலம் என்பது கிபி 985 கிபி 1070 வரைக்கும் இருக்குது. எங்களோட ராஜராஜ சோழன், முதலாம் ராஜராஜ சோழன் வந்து கிபி 985 1014 வரைக்கும் இருந்திருக்கிறாரு. சோழர்கள் வந்து கட்டடக்கலையிலையும் போர்லேயும் ரொம்ப சிறந்து விளங்கியிருக்காங்க. அதில் ரொம்ப சிறந்து விளங்கினவர் தான் முதலாம் ராஜராஜ சோழன். இவர் ராசராச சிம்மனால் கட்டப்பட்ட கைலாயநாதர் கோயிலை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு தான் தஞ்சாவூரில் வந்து தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு இதை கட்டினார். இது உலக அதிசயத்தில் வர வேண்டியது. 1987 யுனெஸ்கோல இருந்து இதுக்கு சோழர்களோட அடையாள சின்னம்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. 2007 யூவி என்ற 7 ஒண்டர்ஸ் என்ற ஃபவுண்டேஷன்லேருந்து உலக கணக்கெடுக்க எடுக்கும்போது நம்ம தஞ்சாவூர் கோயிலை பற்றி யாருக்குமே தெரியாதனால இது உலகத்திலிருந்து தவறி போச்சு. தாஜ்மஹால் வந்து ஒரு சமாதி தான். ஆனால் தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயில் வந்து சிவனை வந்து அடையாளமாக கொண்டு கட்டப்பட்டது. ராஜராஜ சோழன் வந்து போர் படை வச்சுருந்தாரு, கப்பல் படை நிறையா வச்சுருந்தாரு. அந்த கப்பல் படையை கொண்டு தமிழ்நாட்டிலேருந்து இலங்கை வரைக்கும் எல்லாத்தையுமே கைப்பற்றினார். இலங்கையை கைப்பற்றி மும்மொழி கொண்ட சோழ கொண்ட நாடுன்னு சொல்லிட்டு பேர் வச்சார். கட்டடக்கலையிலையும் போரிலையும் சிறந்து விளங்கின முதலாம் ராஜராஜ சோழனின் சின்ன நாங்கள் வந்து இதை பிரதிபலிக்குது. அவரோட கல்லறை வந்து இப்போ உடையாளூர்ன்ற ஒரு சின்ன இடத்துல தான் இருக்குது. இப்படி ஒரு இவ்வளோ பெரிய கட்டடக்கலையை வந்து கட்டினவரை வந்து யார் எல்லாம் மறந்துட்டாங்கன்னு தெரியல. இவரோட மாடலை நாங்கள் இந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலை கட்டுறது வெறும் அட்டையில் தான் பண்ணோம். இதவே எங்களால் செய்ய முடியல. ஆனால் அவ்வளோ பெரிய கோயிலை வந்து அவர் இது பண்ணியிருக்கிறாரு. தமிழ் அவர் எவ்வளோ பட்டா இருந்திருக்கிறாருன்னா இந்த கோபுரத்தோட உயரம் 216 அடி, உயிர்மேல் எழுத்துக்களோட வந்து 216, உயிரெழுத்துக்கள் வந்து 12, உள்ளே இருக்கிற சிவனோட அடி வந்து 12 அடி, மெய்யெழுத்துக்கள் வந்து 18. அந்த 18 வந்து சிவனோட பீடத்தோட உயரம் வந்து 18 அடி. இந்த உள்ள 20 டன் இருக்கிற நந்தியோட சிலைக்கும் உள்ள இருக்கிற சிவனோட சிலைக்கும் இடைப்பட்டது 247 அடி. 247 அடி வந்து மொத்த தமிழ் எழுத்துக்களோட எண்ணிக்கை வந்து 247 அடி. ஸோ தமிழோட பற்றாவும் கட்டடக்கலையும் வருங்காலத்துக்கு பிரதிபலிக்கிற மூலமாக அவர் வந்து நிறைய இது செஞ்சு வச்சுருக்காரு. அவர் பெரிய அரசனாக இருந்திருக்கிறாரு. புகழை வந்து நம்ம எப்பயுமே பாடணும். இவர் நம்ம நினைவு கொள்ளணும் விதமாக நாங்கள் அந்த தஞ்சை பிரகதீஸ்வரர் கோயிலுக்கும் நன்றி. ஓகே, ரொம்ப சூப்பர். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரும் போவாங்க, கோயிலுக்கு போவாங்க. அந்த தஞ்சை பெரிய கோயிலை வந்துட்டு ஒரு பிரம்மாண்டமாக பார்ப்பாங்க. அதுக்குள்ளே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. தமிழ் மேலே எவ்வளவு ராஜராஜ சோழன் வந்து பற்று வச்சுருந்தாரு, அதை எப்படி கணக்கிட்டு வச்சுருந்தாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க. தேங்க்ஸ் அல்லாட். ஸோ இதுக்கு சப்போர்ட்டாக இருந்த எல்லாருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளுடைய மகாபலிபுரம் நினைக்கிறேன். ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அடுத்து வந்து பல்லவ பேரரசு. இவங்களும் தமிழ்நாட்டில் ஆட்சி செஞ்ச ஒரு வலிமை மிக்க பேரரசர். சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் சேர சோழ பாண்டியர்கள் அப்படின்னு சொன்னாலே தெரியாமல் இருக்காது. அவங்களுக்கு ஈக்குவல் ஆனவங்க தான் பல்லவர்களும். இவங்க காலத்தில் தான் அதிகமான கட்டிடக்கலைகள் இருந்துச்சு. இவர் வந்துட்டு நரசிம்மவர்மன். இது வந்து மகாபலிபுர கோயில். இது வந்து கடற்கரை கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கடற்கரை கோயில் வந்து பார்த்துட்டோன்னா தமிழ்நாட்டிலேயே முதல் கட்டுமான கோயில் வந்து இதுதான். இது வந்து கடற்கரையை சுற்றி கட்டி இருப்பாங்க. இதில் வந்துட்டு அர்ஜுனன் தபசு, குகை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அர்ஜுனன் தபசு அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய பாறை சிற்பம். அதில் வந்துட்டு மகாபாரதத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. அடுத்து குகை கோயில்கள் அப்படின்னா ஒரு குகையை குடைஞ்சு அதில் இருந்து நிறைய கோயில்கள் வந்து கட்டியிருப்பாங்க. இது எல்லாமே வரலாற்று சிறப்பு மிக்க கோயில்கள் தான். இவங்களுடைய கட்டிடக்கலைகளை பார்த்து தான் பிற்கால சோழர்கள் வந்து அவங்களும் அவங்களுடைய கோயில்களையும் கட்டிடங்களையும் அதிகமாக்குனாங்க. பல்லவர்கள் வந்து மிகவும் வலிமையானவங்களாக இருந்தாங்க. அடுத்து வந்து
சித்தனவாசல் ஓவியம். சித்தனவாசல் ஓவியம் இது வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்குது. இந்த ஓவியம் அப்படின்னு பார்த்துட்டாலே ஒரு இயற்கையாக அமைஞ்ச ஒன்று. இதில் வந்துட்டு ஒருத்தர் இருப்பார், ஒரு தாமரைப்பூவை வந்து கையில் வச்சுருப்பார். அது வந்து இந்த ஓவியம் பார்க்கும்போதே ஒரு இயற்கையான ஒரு இதோட இலைகள் பசுமையாக, அதுக்கப்புறம் அந்த தாமரைப்பூவு, இந்த மாதிரி நிறைய சிற்பங்கள் வந்து அங்கே இருக்கும். இது எல்லாமே பல்லவர்களுடைய காலத்தை பறைசாற்றும் விதமாக இருக்கும். அடுத்து வந்து தேவாரம். தேவாரம்னு பார்த்துட்டோன்னா 12 திருமுறைகள் இருக்கும். அதில் வந்து முதல் 7 திருமுறைகள் தான் வந்து தேவாரம். இந்த தேவாரத்தை வந்து சைவ அடிகர்களால் வந்து எழுதியிருப்பாங்க. யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர். ரொம்ப அருமையாக வந்துட்டு இந்த பல்லவர்களை பற்றியும் அதே போல் வந்துட்டு சோழர்களை பற்றியும் ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தீங்க. அடுத்ததாக இருண்ட காலமாக இருக்கக்கூடிய இடைச்சங்கத்தில் எண்ணற்ற விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தபடியாக என்னன்னு கேட்கலாம். 3 பேரரசுமே இருந்தாலுமே 3 பேருக்குமே பொதுவான தொழில் அப்படின்னா விவசாயம் தான். விவசாயம் இல்லாமல் எதுவுமே இல்லை. இந்த தை திருநாள் கூட விவசாயத்தை சார்ந்துதான், உழவனுக்காகவும் மாடுக்காகவும் தான் நம்ம கொண்டாடுறோம். அப்படிப்பட்ட விவசாயத்தை எடுத்து காட்டணும் அப்படின்றக்காக தான் நாங்கள் இந்த இதை வச்சுருக்கோம். அவங்களுடைய தொழில் விவசாயத்தை சார்ந்து தான் இருந்துச்சு. இந்த இப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே இயந்திரம் செயற்கையான விஷயத்தை நோக்கி ஓடிட்டுருக்கோம். ஆனால் அப்போ இருக்க ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்துட்டு இயற்கையை நோக்கி தான் வாழ்ந்தாங்க. ஆரோக்கியமாகவும் செழிப்பாகவும் அவங்களுடைய வாழ்க்கையும் செழுமையாகவும் இருந்துச்சு. அப்படிங்கிறத காட்டுறதுக்காக தான் நாங்கள் இந்த விவசாய நிலம் வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து குளம் அப்படின்னா நிறைய ஏரி குளங்கள் குட்டைகள் அந்த மாதிரி நிறைய இருந்தனால தான் அவங்க விவசாயத்தை வந்து அதிகமாக பண்ணாங்க. அந்த விவசாயமும் அவங்களுக்கு அதிக மதிப்புள்ள தான் இருந்துச்சு, பொருள் தரக்கூடியதாகவும் இருந்துச்சு. ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இன்றைக்கு இந்த பொங்கல் திருநாள் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒரு நம்மளுடைய ஒரு நார்மலாக ஒரு வார்த்தை வரும், சேத்துல கால் வச்சா தான் சோத்தில் நம்ம கை வைக்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து இன்றைக்கு நம்மளுடைய விவசாயிகளுக்கும் விவசாயத்தை சார்ந்த மற்ற விஷயங்களுக்கும் நன்றி கூறும் விதமாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடிட்டு இருக்கோம். அதற்கு ஏற்ற மாதிரியே வந்து கான்செப்ட் வச்சுருக்காங்க. ஸோ அடுத்ததாக இருக்கக்கூடிய விநாயகர் சிலை வந்து நாங்கள் எதுக்கு வச்சுருக்கோம் அப்படின்னா, அந்த 3 பேரரசுகளுக்குமே முக்கியமானது இந்துக்கள் சார்ந்து இருக்கவங்க. அவங்க வந்து விநாயகர் கடவுளை வந்து அதிகமாக அவங்க முக்கியத்துவம் கொடுத்து வழிபட்டிருப்பாங்க. இப்போ ரீசண்டாக கூட மதுரையில் 900 வருஷம் பழமையான இடைக்காலத்தை சார்ந்த ஒரு விநாயகர் சிலையை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. பிள்ளையார்பட்டி அப்படின்ற ஒரு கோயில் இது கூட இடைக்காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒன்று தான். அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்து இந்த விநாயகர் சிலை வந்து வச்சுருக்கோம். அடுத்து வந்து நாலந்தா பல்கலைக்கழகம். இது வரலாற்று இதில் எடுத்து பார்த்தாலே நாலந்தா பல்கலைக்கழகம் நிறைய இதில் இருக்கும். ஆனால் அதை பற்றி அதிகமாக நமக்கு தெரியாது. பண்டைய காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் இந்த நாலந்தா பல்கலைக்கழகம். இது வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா குப்த பேரரசால் 5ஆம் நூற்றாண்டில் முதலாம் குமாரகுப்தரால் கட்டப்பட்ட ஒரு பல்கலைக்கழகம் தான் இது. இது வந்து எப்படின்னா முதல் குடியிருப்பு பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் நிறைய பேர் இப்போ வரைக்கும் இந்த பல்கலைக்கழகம் இருக்குது, அங்கே போய் தங்கி படிக்கிறாங்க. அங்கே வந்து குப்த கொள்கைகள், அதுக்கப்புறம் வந்துட்டு தர்க்கம், அதுக்கப்புறம் கணிதம், வரலாறு, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து இன்னும் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது வந்து இடைக்காலத்தில் கட்டப்பட்ட அப்போவே ஒரு பல்கலைக்கழகம் வந்திருக்கு அப்படின்னா அவங்க கல்விக்கு வந்து அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதை கட்டியிருக்காங்க. பல்லவர்களை பற்றியும் குப்தர்களை பற்றியும் சொல்லியிருந்தீங்க. அடுத்தது இதில் என்ன? அடுத்து வந்து தாஜ்மஹால் முகலாய பேரரசரால் இடைக்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு கல்லறையை தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பற்றி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லுங்கள். நம்ம கோயிலா வணக்கம். இப்போ இடைக்காலத்தில் கட்டப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை பற்றியும் ஒரு உன்னதமான மனிதரை பற்றியும் பார்க்க போகிறோம். இவர் தான் நம்ம ஷாஜஹான், நம்ம காதல் கோட்டையை கட்டினவர். அந்த காலத்திலேயே 22 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி கட்டப்பட்டது தான் நம்மளோட காதல் கோட்டை, அதாவது தாஜ்மஹால். மார்பிள் கற்கள், அரபியிலிருந்து கொண்டு வரப்பட்ட மார்பிள் கற்கள் வச்சும் பல ஓவியர்களை வச்சு செதுக்கப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. இந்த தாஜ்மஹாலை கட்டினவங்க எல்லாத்தோட பெருவிரலையும் வெட்டிட்டாரு நம்ம ஷாஜஹான். ஷாஜஹானுக்கு வந்து எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் மும்தாஜுக்காக மட்டும் இந்த கோட்டையை கட்டியிருக்காரு. ஏன்னா அவரோட மனைவி இருந்ததை அவரால் ஏற்றுக்கவே முடியல. 13வது மனைவி தான் மும்தாஜ். அவங்களோட சமாதியை தான் தாஜ்மஹாலுக்குள்ளே வச்சுருக்காங்க. மும்தாஜ் இறந்ததுக்கப்புறம் கொஞ்ச காலங்கள்லேயே ஷாஜஹானும் இறந்துட்டார். அவரோட சமாதியும் தாஜ்மஹாலுக்குள்ளேயே வச்சுட்டாங்க. இதை ஏன் உலக அதிசயத்தில் ஒன்றா சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம இறந்துட்டோம் அப்படின்னா ஒரு 2 வருஷமோ இல்லை 3 வருஷமோ நம்ம சொந்தக்காரங்கள்லாம் வருவாங்க. ஆனால் இடைக்காலத்தில் கட்டப்பட்டு நவீன காலம் வரைக்கும் பேசப்படுற ஒரு சமாதியை இன்னும் போய் மக்கள் பார்க்குறாங்கன்னா அது ஷாஜஹான் மும்தாஜை பற்றி மட்டும்தான்.
அப்புறம் நம்மளோட ஷாஜகான் வந்துட்டு இது ரொம்ப செலவு பண்ணி இடைக்காலத்தில் கட்டியிருக்காரு. அதனால தான் நம்ம இடைக்காலத்தில் வந்து தாஜ்மஹாலை கொண்டு வந்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி சொல்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நன்றி. ஸோ இடைக்காலத்தில் அருமையாக சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய தஞ்சை பெரிய கோயிலாகட்டும், மகாபலிபுரம் ஆகட்டும், அதே போல் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த நாலந்த பல்கலைக்கழகமாகட்டும், இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த தாஜ்மஹால், இது எல்லாமே வந்துட்டு இன்றைக்கு நம் வியக்கக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய இந்த இடைக்காலத்தில் வந்தக்கூடிய விஷயங்களாக இருக்குது. இதே போல் இப்போ இருக்கக்கூடிய நவீன காலம், ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்துட்டு இன்க்ளூடிங் நான் கொண்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு மெஷினாக தான் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த தேடல் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய நவீன காலத்திற்கு போய் பார்க்கலாம். ஷாஜகானை பற்றி சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நேரமாக இங்கே இருக்காங்க, இவங்களை பற்றி சொல்லுங்களேன். இடைக்காலத்தில் வாழ்ந்த ஒரு வீர தமிழச்சியை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். துர்க்கை தேவி, அவங்கள பற்றி சொல்லுங்கள். ராணி துர்கா தேவி பார்த்திங்க அப்படின்னா இடைக்காலத்திலேயே முகலாயர்கள் எடுத்து போராடிய ஒரு ராணி தான் நம்ம ராணி துர்கா தேவி. இவங்களோட வரலாறு எப்படி அப்படின்னாக்கா 1524 தான் இவங்க ஒரு மன்னருக்கு மகளாக பிறக்கிறாங்க. ராஜவம்சத்திலேயே பெண்ணாக பிறந்த ராணி வந்து இவங்க தான். அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த தகப்பன் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய ராஜ்யத்தை அவங்க பாதுகாத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த தகப்பன் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கள கோண்டுவான அரசரோட பையனுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமாக இவங்களுடைய 18வது வயதில் அந்த திருமணம் வந்து நடைபெறுது. நடைபெற்று 2 வருடத்திலேயே ஒரு குழந்தையும் பிறக்குது. ஆனால் குழந்தை பிறந்து 2 வருடத்தில் அவங்களோட ராணி துர்கா தேவியோட கணவர் வந்து இறந்து போயிடுறாங்க. அதனால் ராஜ்யத்தை அவங்க கையில் எடுத்துக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஏன்னா அவரோட பையன் வந்து சின்ன வயசாக இருக்கிறதுனால அவங்க ராணியே வந்து அந்த பொறுப்பேற்று நடத்திட்டு இருந்தாங்க. அந்த காலத்திலேயே இவங்க நிறைய ஆயுதங்களையும் போர் கருவிகளையும் கலை வித்தைகளையும் அவங்க சின்ன வயசுல இருந்தே பழகிட்டே வந்திருந்தாங்க. அது வந்து எங்கே அவங்களுக்கு பயன்பட்டுச்சு அப்படின்னா, முகலாயர்கள் அவங்களுடைய எல்லையை விரிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இந்த கோண்டுவானா இந்த பகுதியை வந்து நாங்கள் போர்த்தெடுத்து வரப்போகிறோம், நீங்கள் வந்து ஓகே சொன்னால் நாங்கள் இப்போயே நாங்கள் உங்களை போர்த்தெடுத்து வர மாட்டோம், நாங்கள் விட்டுறோம். ஆனால் ராணி துர்கா தேவி என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் போர்த்தெடுத்து வாங்க, சரிக்கு சமமாக நம்ம போரிட்டு நம்மளுடைய பலத்தை நம்ம பரிச்சயம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. உடனே முகலாயர்களும் அந்த முகலாயர்களுடைய அரசனாக அப்போதைக்கு யார் இருந்தாங்க அப்படின்னா அக்பர் அவர் தலைமையில் தான் அந்த போரானது நடைபெற்றுச்சு. போர் வந்து ரொம்ப நாட்களாகவே நடைபெற்றுச்சு, 3 தடவை. ஆனால் துர்காதேவி அவங்க முகலாய பேரரசையே விரட்டி அடிக்கிற அளவுக்கு அவங்க பலம் வாய்ந்தவர்களாகவும் வீரச்சியாகவும் அப்போவே இருந்திருக்காங்க. ஆனால் போர் ரொம்ப நாள் நடந்தனால ராணி துர்காதேவிகளுக்கு சிறிய வந்து ஒரு உடல்நல குறைவு ஏற்பட்டுச்சு. எப்படி அப்படின்னா, தலையில் வந்து ஒரு மயக்க நிலை, அதாவது கோமால எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி அந்த நிலைக்கு போயிட்டாங்க. கண் முழிச்சு பார்க்கும்பொழுது 2 பக்கமும் நிறைய இழப்புகள் இருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் ராணி துர்காதேவி கிட்ட சைடில் வந்து நிறைய இழப்புகள் இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, முகலாயர்கள் நவீன ஆயுதங்கள் நிறைய வச்சு போயிட்டாங்க. ஆனால் துர்காதேவி கிட்ட அவ்வளவு ஆயுதங்கள் கிடையாது, நவீன ஆயுதங்கள் கிடையாது. அதனால தொடர்ந்து போரிட முடியல. போரில் தோக்க போகிறோம் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சு. அதுக்காக ராணி துர்காதேவி தயங்காம எதிரியிட நான் மன்னிட்டு சாக மாட்டேன்னு சொல்லி அவங்களே அவங்களோட கழுத்தை அறுத்து போர் அந்த களத்திலேயே இறந்து போயிடுவாங்க. எதிரிட்ட கூட நான் மண்டியிட மாட்டேன், இப்படி அவன்கிட்ட போய் நான் மானக்கெட்டு வாழ்கிறதுக்கு நான் என் தலையை நானே அறுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட வைராக்கியத்தையும் அவங்களோட வீரத்தையும் காமிச்சிருப்பாங்க. இதுதான் ராணி துர்காதேவியுடைய வரலாறுங்க சார். ரொம்ப அருமையாக வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்துட்டு இடைக்காலத்தில் நடந்த விஷயங்களை, அதாவது தெரிந்த விஷயங்கள், தெரியாத தகவல்களை நீங்கள் எல்லாருமே ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. நன்றி, தேங்க்யூ. அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். பாரத் கல்லூரியினுடைய பொங்கல் விழா நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும். ஸோ இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் வந்துட்டு நம்மளுடைய கல்வியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப அருமையாக ஒவ்வொரு காலங்களையும் வரிசைப்படுத்தி காமிச்சிருக்காங்க. அடுத்ததாக, அதாவது சங்க காலத்தில் நம்ம பார்த்தோம்னா கற்காலம், சங்ககாலம், இடைக்காலத்தை தொடர்ந்து இப்போ நம்ம இருக்கக்கூடிய நவீன காலத்துக்கு வந்திருக்கும். எல்லாமே இயந்திரமயமாக மாறிக்கிட்டு இருக்கு. இந்த இயந்திரமயத்தில் இவங்க எவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்கள். எம் ஹரிணி, கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ இந்த நவீன காலத்தில் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க, என்னென்னலாம் காட்சிப்படுத்தியிருக்கீங்க? எங்கள் நவீன காலம்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் நிறைய அறிவியல் படைப்புகளையும் நிறைய சாதனைகளையும் படைச்சிருக்கோம். எங்கள் நாடு வளர்ந்த நாடு, வளரும் நாடு, இன்னும் வளரப்போகும் நாடு. எங்கள் நாட்டின் வெற்றிக்கு காரணம் எதுவென்றால் எங்களது சாதனைகள் தான். நாங்கள் இன்னும் பல சாதனைகள் படைப்போம். எங்களது சாதனைகள் தான் இன்னும் எங்களது வெற்றி. அக்காலத்தில் பெண்கள் அம்மிக்களையும் ஆட்டுக்களையும் பயன்படுத்தினர். ஆனால் எங்கள் நவீன காலத்தில் மிக்சியையும் கிரைண்டரையும் பயன்படுத்துகிறோம். ஏனென்றால் எங்களது சாதனைகள் தான்.
இப்போது தோசை சுடுவதற்கு கூட மிஷின் வந்துவிட்டது. ஏனென்றால் எங்களது சாதனைகள். உங்களுடைய சாதனைகள் இன்றைக்கு இயந்திரமயமாக்கப்பட்டது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து ஒவ்வொன்றுமே வந்து நம்ம எதுவுமே செய்ய மேனுவலாக இல்லாமல் எல்லாமே மெஷினரிஸாக போய்கிட்டு இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சலாட். ஸோ அடுத்ததாக உங்கள் பேர் சொல்லுங்கய்யா. என்னோடய பேர் சின்னையா. நான் வந்து பிஎஸ்சி பிஎட் ஃபஸ்ட் இயர் பாட்னி டிபார்ட்மெண்ட். நான் வந்துட்டு இன்றைய காலம்னு பேசுகிறாங்க. ஆனால் அன்றைய காலத்தில் வந்து ஒரு கூட்டு குடும்பமாக இருந்து அவங்க வந்து ஃபேமிலியோடு இருந்து அவங்க விறகடுப்பில் சமைச்சு ஃபேமிலிக்கு போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்திலலாம் சமைக்கிறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு எல்லா பெண்களும் வந்துட்டு ஹோட்டலுக்கு கூட்டி போகிறாங்க. ஹோட்டலுக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து வீட்டில் முன்னால் வந்து விறகடுப்பு சமைச்சு வீட்டில் குடும்பத்துக்கு வந்து தட்டில் போடுவாங்க. ஆனால் இப்போ இருக்க பெண்கள் எல்லாமே ஸ்டவ் அடுப்பில் சமைச்சு நெட்டில் போட்டுடுறாங்க. ரொம்ப அருமையான விஷயத்தை இன்றைக்கி இருக்கக்கூடிய மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய இல்லத்தரசிகள் வந்து வீட்டில் சமைக்கிறாங்களோ இல்லையோ யூடியூப்பில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி இருக்குன்றத ரெண்டாவது விஷயம். ஸோ அடுத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கடா. எனது பேர் எஸ் மதுமிதா. ஃபஸ்ட்டு பிஎஸ்சி பிஎட் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட். அவங்க வந்து அந்த காலம்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த காலத்தில் வந்து இங்கே சமைச்சு எல்லாருக்கும் கொடுத்தாங்கன்னா அது வந்து அப்போல்லாம் பெண்கள்லாம் வீட்டுக்குள்ளேயே போட்டு இது பண்ணி வச்சுருந்தாங்க. எங்கேயும் வெளியே விடலை, சுதந்திரமாக விடலை. அதனால் வந்து வீட்டிலே இருந்துட்டு அவங்களுக்கு சமைச்சிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் போட்டுட்டு அதே வேலையாகவே இருந்தாங்க. இப்போ உள்ள பெண்கள் வந்து படித்து அவங்கவுங்க வேலைக்கு போய் அவங்க அங்கங்கே என்னென்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்து டயர்டாகி அதனால் சமைக்க முடியுதில்லை. அதனால தான் இப்போ வந்து கேஸ் இந்த மாதிரி வச்சு சமைக்கிறாங்க, ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க. இது அந்த காலத்தில் வந்து மாட்டு வண்டி அந்த மாதிரி இது மாதிரி வச்சுட்டு தெரிஞ்சாங்களா. அந்த காலத்தில் இருந்து இந்த காலத்துக்கு வர முடியுமா? அப்படியே வந்து மாட்டு வண்டியில் வந்துட முடியுமா? இப்போ இங்கே வந்து நவீன காலத்தில் வந்து சாய்பாரத் காலேஜில் வந்தாங்க. அந்த காலம்னு சொல்கிறாங்களே, அந்த காலத்தில் வந்து இப்போ நான் மாட்டு வண்டியில் காலையில் வந்துட்டு இருந்தாங்க காலேஜுக்கு, சாய்பாரத் காலேஜில் தானே வந்தாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நம்மளுடைய டெக்னாலஜி எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு, இன்றைக்கி வந்திருக்கு அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில் என்ன? சார், இன்றைய காலகட்டத்தில் வந்து அது சுச்சுவேஷன் அந்த காலத்தில் வந்து நடந்து தானே வந்தாங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு எப்படி சொல்கிறேன்னா வாக்கிங் போன மாதிரி அவங்க உடம்பு ஃபிட் ஆகிறதுக்கு பெனிஃபிட்டாக தானே இருந்துச்சு. அது மாதிரி நடந்து வரல. மிதிவண்டிலாம் அந்த காலத்தில் போனாங்க. ஆனால் இந்த காலம் வந்து இயந்திரங்கள் மூலமாக இயந்திரங்க சார். ஓகே. ஸோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அன்றைக்கி போகிறதுக்கே நடந்து போனாங்க. ஆனால் இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு நடந்து போகிறாங்கன்ற ஒரு வழியை முன் வச்சுருக்கீங்க. ஸோ இதற்கு சார் அன்றைய காலத்துலலாம் வந்துட்டு வீட்டில் காது குத்து கல்யாணம்னா அந்த காலத்துலாம் வந்து வீட்டுக்கு போய் பத்திரிக்கை வைப்பாங்க, இல்லாட்டினா வெத்தலை பக்கம் செலுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்து வாட்ஸ்அப்புன்னு ஒன்று வந்துச்சு. ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்தே இன்விடேஷன் அனுப்பிச்சுறாங்க சார். ஓகே. ஸோ எல்லாமே இயந்திரமயமானதுனால ஒரே இடத்துலேருந்து எல்லா வேலையும் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு உங்களுடைய பதில்? அந்த காலத்தில் வந்து பத்திரிக்காவை கொண்டு போய் வீட்டில் வச்சு கொடுத்தாங்க, அப்படி கொடுத்தாங்க இப்படி கொடுத்தாங்கன்னா அந்த காது ஊத்தோ கல்யாணமோ முடிஞ்சக்கப்புறம் தான் அந்த பத்திரிக்காவே போய் சேரும் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்ன பிரயோஜனம்? அதனால தான் நாங்கள் இப்போலாம் வாட்ஸ்அப்பில் இந்த மாதிரி மெசேஜ் பண்ணி இன்விடேஷன் கொடுத்துட்றோம் அட்வான்ஸாக. அப்போ தானே அட்வான்ஸாக வர முடியும். கண்டிப்பாக. ஸோ எதற்குமே வந்துட்டு அடுத்து ஒரு பதில் சொல்ல முடியாத அளவுக்கு இந்த விவாதம் வந்து சூடுபடுக்குது. நீங்கள் இதற்கு என்ன சொல்ல போகிறீங்க? இதற்கு வந்துன்னா அப்போ அவங்களுக்கு போய் நேரில் இன்விடேஷன் பண்ணுறது தானே அவங்களுக்கு வந்து முறையாக இருக்கும். ஆனால் ஃபோனில் அனுப்புறது வந்து அவங்களுக்கு ஒரு மரியாதை குறைவாக தானே இருக்கும். கண்டிப்பாக. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே வந்துட்டு எதுக்கு நீங்கள் அலைகிறீங்க, ஃபோன்லேயே அனுப்புங்க அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்மளே சொல்லிடுறோம். ஸோ எவ்வளவு முறையாக இருந்தாலும் அது வந்து இன்விடேஷன் கொடுக்குறது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சக்கப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அது வந்து ஒன்று தான், வராததும் ஒன்று தான். கண்டிப்பாக. ஸோ இந்த ஒரு அருமையான விவாத நிகழ்ச்சியில் வேறு சொல்லுங்கள் சார். அன்றைய காலத்தில் திருமணத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பட்டுப்புடவை வேஷ்டி செட்டு தான் கட்டாயமாக பசங்க அணியணும். பொண்ணுங்கள் வந்து பட்டுப்புடவை தான் அணியணும். ஆனால் இப்போ இருக்க பெண்கள் வந்துட்டு கெவுன்னு சொல்லிட்டு அங்கங்கே ஃபேஷனாக அதான் ட்ரெண்டிங் சொல்லி போடுறாங்க சார். அதனால் அது முறையே கிடையாது சார். இந்த ட்ரெண்டிங்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? உங்கள் பேர் சொல்லுங்கடா. என் பேர் உமையால். ஃபஸ்ட்டு பிஎஸ்சி பிஎட் சுவாலஜி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன். நீங்கள் என்ன முன்மொழிகிறீங்க? முன்னாடி இருந்த ஜென்ரேஷனை விட இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டெக்னாலஜி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஹோம் அப்ளையன்சஸ்லேருந்தும் சரி, நம்ம ஸ்பேஸ் ரிசர்ச்லேருந்தும் சரி, ஒவ்வொரு எஜுகேஷன் வைஸ்லேயும் சரி, எல்லாத்துலேயுமே வந்துட்டு நம்ம மாடர்ன் டெக்னாலஜி வந்து ரொம்பவே இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதுலேருந்து தான் நாங்கள் எடுத்து பண்ணியிருக்கோம் இந்த நவீன காலம் அப்படின்றது. நல்ல ஒரு கான்செப்டில் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அந்த கற்காலத்திலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜிஸ் வந்திருந்தாலும் அதில் நல்ல விஷயங்களுக்கும் நிறையா பயன்படுத்துறது. எஜுகேஷனாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே நல்ல விஷயத்துக்கும் பயன்படுது அப்படின்றத ஒரு விஷயங்களை நம்ம எடுத்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ, தேங்க்ஸ் அ லாட். ஸோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப அருமையான ஒரு கான்செப்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம்.
இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியில் நம்மளுடைய கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகள் வந்து ரொம்ப அருமையாக கற்காலம், இடைக்காலம், சங்ககாலம் மற்றும் நவீன காலத்தை வந்து தொகுப்புகளை ரொம்ப அருமையாக இருந்தாங்க. அதுலேயும் விவாதங்களோட பண்ணியிருக்கிறது ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஸோ இதுக்காக உறுதுணையாக இருந்த நம்மளுடைய ஃபேக்கல்ட்டிஸ் அண்ட் ஸ்டாஃப்ஸ் அண்ட் நிர்வாகத்தினர் எல்லாருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு பொங்கல். ஸோ எல்லாருக்கும் வந்து நம்மளுடைய தங்கச்சிகளுக்கும் அண்ணன் தம்பிகளுக்கும் பார்த்தீங்கன்னா வந்து இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து நம்ம பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிடலாமா? சொல்லிடலாம். ஓகே, பொங்கலோ ஒன்ஸ் மோர். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும், உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. புதுசா இப்போ பிறந்தோம்னு எண்ணிக்கொள்ளடாடு. பயணம் எங்கே போனால் என்ன, பாதை 100 ஆனால் என்ன, தோட்டம் வச்சவன் தண்ணீர் விடுவான் சும்மா நில்லடா. ஊத காத்து வீச உடம்புக்குள்ள கூச குப்பை கூளம் வத்த வச்சு காயலாம். தை போறக்கும் நாளை விடியும் நல்ல வேளை, பொங்கப்பாலு வெள்ளம் போல பாயலாம். அச்சு வெள்ளம் பச்சரிசி வெட்டி வச்ச செங்கரும்பு அத்தனையும் தித்திக்கிற நாள்தான்.